Hi guys, welcome to Bunny Fakes. I'm Jia. டுடே நம்ம சேனலில் ஜிமினுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போனோம். ஸோ இது ஒரு தங்க கேட்டு நான் பண்ணுறது நேம் சரியாக தெரியலடா. வில்லேஜ் தீமில் கேட்டிருந்தீங்க, பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சது வரைக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா, இன்ட்ரோ எதுவும் தேவையில்ல, டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜிமின் தான் அப்படியே ட்ரெயின்லேருந்து இறங்கி பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, பா வில்லேஜ் தான்ல, என்னதான் சிட்டியில் போயிருந்தாலும் வில்லேஜ்னா பியூர் ஏரு, எப்பா இதெல்லாம் பச்சை பசன்னு பார்க்கும்போது கண்ணெல்லாம் குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூலிங் கிளாஸை வச்சுட்டு எல்லாத்தையும் நோட்டை விட்டுட்ருக்க. அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழே பார்க்க நீங்கள் உங்களோட ஸ்கர்ட்டை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டுருக்கீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னா, முன்னாடி அந்த ராஜஸ்தான் அவங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கர்ட் அப்படியே பிடிச்சிட்டு ஓடி வந்து ஜிமின் பின்னாடி ஜிமினோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜிமின் பின்னாடி மறந்து நிற்கிறீங்க. ப்ளீஸ் 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 காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, யார் வரா அவங்கக்கிட்ட என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும்போது ஜிமின் அப்படியே தூரத்தில் பார்த்துட்ருக்க. யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் கூப்பிடுறான். ஜிமின் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு கேட்க, இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சா? யாரு? அதான் பாவாடையை பிடிச்சிட்டே ஓடி வந்தாளா? பாவாடையை பிடிச்சிட்டா? யாரை சொல்கிறப்பா, எனக்கு தெரியலையே. அப்போ இவன் பார்க்கலையா? வாங்க திரும்ப போகலாம், எங்கே மறைச்சு போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் போயிருங்க. யாரை பார்த்துங்க ஓடி வந்தீங்க? ஐயோ, அந்த வாண்டுங்களை பார்த்து தான் ஓடி வந்தேன். அப்புறம் நீங்கள் யார்? ஊருக்கு புதுசு மாதிரி இருக்குது. ஆமாம், நான் புதுசு தான். சாரோட ஊருங்க? சவுத் கொரியா. வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது சவுத் கொரியா தானே. அப்புறம் வீடெல்லாம் பார்த்தாச்சா? வீடா இனிமேல் தான் பார்க்கணும், இப்போ தான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு. எதுக்கு, சுற்றி பார்க்கவா? இல்லை, சிட்டியிலேருந்து அங்கே இருக்கிற ஃபிகருங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சு, தான் இங்கே சைட் அடிக்கலான்னு வந்தேன். அடங்கொப்புறானே, ஊர் தலைவருக்கு மட்டும் தெரிஞ்சா ஊர்லேயே இருக்க விட மாட்டார். ஊருக்கு தலைவருக்கு தெரிஞ்சா தானே. அப்புறம் நீ யார்? இந்த ஊர் தலைவரோட பொண்ணு. அத்தாடியோ, அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, எங்கள் வீட்லேயே வந்து தாங்க. வேணாம், உன்னோட அப்பா வேற ஊர் தலைவர் இல்லை, அப்புறம் என்ன பார்த்து எதாவது தப்பா அதெல்லாம் நினைக்க மாட்டார், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட ஷோல்டர் அப்படியே தள்ளிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீடு லைக் பழைய காலத்து வீடு மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஜிமின் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குது, அங்கே நிறைய பில்லர்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் போனால் உங்கள் அம்மா அப்படியே வந்துட்டு, ஏய் யாரடி இந்த பையன்? அதுவா, ஃபாரின் ப்ராடக்ட்டு, எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த? இல்லைம்மா, வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்தான், நம்ம ஊரில் வேறு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதான் நம்ம வீட்லேயே போகிறது வரைக்கும் தங்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். எவ்வளோ நாள் தங்குவானா? ஒரு 2 வாரம் தங்கிட்டு போயிடும்மா, நீ கூப்பிடுவில்ல. தம்பி வாப்பா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பேக்கையும் எடுத்துகிட்டு வருது. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, யாரடி அம்மு இது? ஏதோ நம்ம சிவகாமி புள்ள மாதிரியே இருக்கான். சிவகாமி பிள்ளையா? ஏன்பா? இல்லை, நம்ம ஊராலேயே அவன் தானே நல்ல செவப்பா உள்ள பையன், அவனை போலயே இருக்கான். அப்பா அதெல்லாம் கிடையாது, இது ஃபாரின் ப்ராடக்ட்டு. ஃபாரின் ப்ராடக்டா? ஏ தம்பி வாப்பா. எந்த ஊர்? சவுத் கொரியா அங்கிள். குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மார்னிங். அப்புறம் படிப்பு விஷயமா எதுவும் ஊருக்கு வந்தியா? இல்லை அங்கிள், சிட்டி அது வந்து அங்கே நகரத்தில் அந்த காற்றெல்லாம் சரியில்லையாப்பா, அதான் ஊரில் ஒரு 2 வாரம் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கான். நம்ம ஊரில் வேற வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதான் நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். சரிப்பா, எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருந்துட்டு போகலாம். சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க பின்னாடி இருந்து வர, ஏன் என்னை பேசவே விட மாட்டேங்கிற? இங்கே பாரு, நீ பேசுகிற இங்கிலீஷ் எல்லாம் இங்கே யாருக்கும் புரியாது. உனக்கு புரியுமா? எதோட படிச்சிருக்கா? 12வது வரை படிச்சிருக்கேன். 12வது வரை. துரை எவ்வளோ படிச்சிருக்கீங்களா? துரை படிக்கலாம் இல்லை, வேலை பார்த்துட்ருக்கேன். வேலையா? சின்ன வயசுலேருந்தே வேலை பார்க்குறியா என்ன? அதெல்லாம் இல்லை, இப்போ தான் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகும். ஓ 2 இயர்ஸ், ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு ரூமை காட்டுறீங்க. என்ன இது இவ்வளவு பழங்காலத்து வீடாக இருக்குது, இந்த வீட்டில் தான் இத்தனை வருஷம் இருக்கீங்களா? சும்மா இல்லைப்பா, இதெல்லாம் என்னோட பாட்டனோட முப்பாட்டனோட அந்த காலத்து வீடு, அதெல்லாம் அப்படி தான். எங்கள் அப்பா கிட்ட இந்த தாத்தா இருக்குது பார்த்தியா,
சத்தியம் வாங்கிட்டு செத்து போச்சு. இந்த வீடை யாருக்கும் எழுதி வைக்கக்கூடாதான், இந்த வீடை இடிக்கக்கூடாதான், இந்த வீட்டில் தலைமுறையா யார் யாரெல்லாமோ வந்து இருக்கணுமா. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் வேற ஆம்பளை பசங்களே கிடையாது. அதனால ஏதாவது நம்பிக்கையான ஒரு பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டையும் அவனோட பேருக்கு எழுதி வைக்கலான்னு அப்பா பார்த்துட்ருக்காரு. ஓ அப்படி. ஆனால் அப்பா இந்த வீடை இடிக்கலாம் சம்மதிக்கவே மாட்டார். அதனால தான் வர வர மாப்பிள்ளைய பார்த்துட்டே இருக்காங்க. அவனுங்க என்னடான்னா, இந்த சொத்தை எனக்கு எழுதி வச்சிருங்க, இந்த வீடை இடிச்சிட்டு உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வீடை கட்டுறேன்னு சொல்லுவான். எங்கள் அப்பா அவ்வளோதான், சிலம்பு குச்சி எடுத்துகிட்டு பின்னாடியிலேருந்தே ஓடிக்கிட்டு இருப்பார். ஐயோ உன் கதை ரொம்ப கஷ்டமால இருக்கு. அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் இல்லடி, எங்கள் பொண்ணுங்க கம்மி, பசங்க தான் அதிகம். அதனால மாப்பிள்ளைலாம் சீக்கிரம் கிடச்சிடும். என்னோட அப்பாவுக்கு தான் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் அம்முக்குட்டிக்கு என்ன ஆசை? என் பேர் அம்முக்குட்டி இல்லையே. அப்பா அப்படி தானே கூப்பிட்டாரு அம்முக்குட்டின்னு. என் பேர் அம்முக்குட்டி கிடையாது, அது அப்பா வச்ச செல்ல பேர். என்னோட பேர் ஒயன். ஓ ஒயன். அப்புறம் உங்களோட ஆசை என்ன? உங்களுக்கு வரப்போகிற புருஷன் மேலே எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஏன்? துரைக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? துரைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்க்க வேணாம், கண்ணை மூடி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறீங்க. உங்களுக்கு ஒரே சைஸே தான். அப்படியே நீங்கள் ரூமில் போய் படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட மாமா பையன் அப்படியே வரான். யோ மாமா, எப்படா வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? டவுனுக்கு போகும்போது எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க. அப்புறம் எனக்கு வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் எங்க? பாரு, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லாகவே எனக்கா? பின்ன உனக்கு இல்லாமையா? இதில் உனக்கு பிடிச்ச இனிப்பு, அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்குது. நல்லா வச்சு சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத என்ன? சரி மாமா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டேல்ல? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட ரூமில் வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவனை அங்கே தான் வச்சுருக்கேன். நீ பேசாமல் கெஸ்ட் ரூமில் படுத்துக்கிறியா? ஏன்டி? மாமா சொல்கிறத கேளு மாமா, அவன் வேற பாவம், நீ எதுவுமே தெரியாது, உனக்கு தான் தெரியும்ல, இந்த ஊரில் வீடெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் வேற ரூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. உங்கள் வீட்டுக்கு நிறைய பசங்க வராங்க. எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சு நீங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, எல்லாருக்கும் சொல்லி தந்தது புரிஞ்சிச்சுல? ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட சொல்லுங்க, ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சு உங்ககிட்ட வந்து, அக்கா இந்த சம் புரியவே இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புக் வாங்கி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அப்போ இதை தூரத்துலேருந்து ஜிபின் பார்த்துட்டு, என்னாச்சு? இல்லை, இந்த சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறா. எனக்கே பார்த்து மூளையெல்லாம் குழம்புது. நீ என்ன படிக்கிற? 8th ஸ்டாண்டர்டாக்கா? 8th ஸ்டாண்டர்டுக்கே இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா என்னதான் இந்த பிள்ளைங்கள்லாம் செய்வாங்க? நீ புக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நீங்கள் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அந்த பொண்ணும், ரொம்ப நல்லா புரிஞ்சுதுண்ணா. தென் நீங்கள் யார்? அவங்க அக்கா கட்டிக்க போகிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போக, நீங்கள் அப்படியே ஜிமினையே வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த பாப்பு இருந்துட்டு, அக்கா உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு? அதெல்லாம் உனக்கு அதுக்கு, நீ போய் உட்காந்து படிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றீங்க. டியூஷனே இப்படியே கம்ப்ளீட் ஆகுது. இப்படியே நைட்டும் ஆகுது. நீங்கள் டின்னரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல் ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே சொல்லியிருப்பேன். ஏன் ஏன் சொல்லக்கூடாதா? இல்லை, அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், கந்தலாயிரும். ஏன்? என் கதை இல்லை, உன் கதை. உன்னை வெட்டி கூறு போட்டுருவாரு, வெட்டி இந்த ஊர்லேயே புதைச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்னை ஒரு பையனும் பார்க்க மாட்டான். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வேலை வெட்டி போகிறதா இருந்தால் ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன். உனக்கு எவ்வளோ தைரியம்! ரொம்பவே இருக்கு, ரொம்பவே இருக்கு. என்ன பண்ணுற? அங்கேயே இல்லை என்னடி? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள வாலில் லாக் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? 12th கிராஜுவேட்டட் தானே, என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? ஜிமின் வேணாம்,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு கிஸ் கூட. ஜிமின், இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். உங்கள் கதை அதுக்கப்புறம் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. ஜிமின் வேணாம். அம்மா அண்ணி யாராவது பார்த்தா அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ கீழேருந்து ஒரு சவுண்டு, ஒயன் எங்கே இருக்க? ஆமாம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கீழே போகிறீங்க. என்னம்மா, என்னடி மேலே பண்ணிட்டு இருக்க? இந்தா இந்த சாமானெல்லாம் வெளியே போட்டு கழுவு. ஓ எல்லாம் என் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மி நீங்கள் நின்றுட்டு, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாலே, சரி விடு நம்ம சாங் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாங் கேட்டுட்டு அப்படியே படுத்துட்ருக்கு. நீங்கள் கீழே இருந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு மேலே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்குறீங்க. இப்படியே டைமர் மிட்நைட் 12 o'clock இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே படுத்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆக நீங்கள் அப்படியே திரும்பி படுத்து உங்களோட ஐஸ் அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்த்தா ஜிமின். ஏ என்ன என்ன எந்திரிக்கிற? இல்லை, நீ நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணுற? இட்ஸ் யுவர் ட்ரீம் டார்லிங், ஐ எம் யுவர் ட்ரீம். கனவா? கனவு தான். இல்லை, இந்த நேரத்தில் கனவுல வந்திருக்க? இந்த நேரத்தில் தான் கனவுல வர முடியும். என்ன நீ முழிச்சிருக்கும் போது தான் நான் கனவுல வர முடியும். என்ன என்ன வேணும் கேட்டாளா? ஒரு கிஸ் கொடுத்தா போயிடுவியா? போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே படுத்துட்ருக்க. நீங்கள் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அப்படியே பார்த்துட்ருக்க? ஒரு கிஸ் கொடு. அப்பாவுக்கு தெரிஞ்சா? அப்பாவுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப் பக்கத்தில் அப்படியே வர நீங்கள் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாதனால அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினை காணும். எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை நீங்களே கிள்ளி பார்க்குறீங்க. பார்த்தா அது நிஜம். கனவு கலைஞ்சிருச்சு. ஒருவேளை இது கனவே இல்லைன்னா? இல்லை எப்படி இருக்கும்? 12 மணிக்கு என்னோட ரூமுக்கு பேசாமல் அவன் ரூமுக்கு போய் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு ஜிமினோட ரூமுக்கு போகிறீங்க. கதவு லைட்டாக சாத்தி இருக்கு. அது நீங்கள் அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் அப்படியே பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கு. அச்சோ ஏன் எல்லாம் போச்சு. அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான். கனவுலையும் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லைன்னா பகல் கனவு கண்டுட்டு பல்ல கட்டிகிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ இப்படியா? கடவுளே, என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்று. நாளைக்கு இவங்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும். எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. அப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, ஓய் என்ன பண்ணுற? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காஃபி போட்டு எடுத்துகிட்டா பேசலாம். காஃபியா? நானா? ஆமாம், பின்ன யாரும் எடுத்துகிட்டு வந்து தருவா? போ, இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தெரிஞ்சிச்சுல. இங்கே பாரு, நீ வீடு எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது போயிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற கஷ்டம்லாம் உனக்கு. போய் காஃபி போட்டு கொண்டு வா. இதெல்லாம் என் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கீழே போகிறீங்க. யாருக்கும் தெரியாமல் பதுங்கி போயிட்டுருக்கீங்க. ஒயன், என்னடி சொந்த வீட்டுக்குள்ளேயே திருடி மாதிரி வர? அத்தடியோ ஏம்மா இப்படி பயங்காட்டுற? ஐயோ என்ன ஆச்சுடி உனக்கு? எதுக்காக எல்லாத்த பார்த்தும் பேய் அடித்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்போ அடுக்கலை பக்கம் வர? அம்மா, நான் காஃபி போடணும். யாருக்கு? அதான் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ல, அவனுக்கு தான் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா இருந்துட்டு, அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ போய் மற்ற வேலையை பாரு. அம்மா, நான் கொடுக்கணும், நான் தான் கொடுப்பேன், நீ போய் மற்ற வேலையை பாரு, நான் காஃபி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்பீடாக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு போகிறீங்க. ஜிமின் காஃபி. ஜிமினா? வேற மாதிரி கூப்பிடான். வேற என்ன மாதிரி கூப்பிடணும்? உங்கள் ஊரில் ஹஸ்பண்ட்ஸை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? சில பேர் என்னங்கன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் அத்தான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் மாமான்னு கூப்பிடுவாங்க. அத்தான் நல்லா பெருசாக இருக்குது. என்னங்க அதுவும் நல்லா இல்லை, ரொம்ப ஓல்டாக இருக்குது. மாமான்னு கூப்பிடு. அப்பா மட்டும் அதை கேட்கணும். என்னத்துக்கு எடுத்தாலும் அப்பா 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 அப்பா.
ஆஹாஹா நீ என்னை மாமான்னு கூப்பிடு. வேணாம், இப்போதான் யாரும் இல்லைல்ல, கூப்பிடு கூப்பிடு. சரி மாமா, இந்தாங்க. ஆ, இது எப்படி இருக்கு? சரி உட்காரு, என்ன கேட்கணும்? இல்லை, நீங்கள் நேற்றுக்கு கேட்டீங்கல்ல, என்ன கேட்டேன்? அதான் கீஸ். ஆ, கேட்டேன், நீ கொடுக்கல, ஓடிட்ட. ஆ ஆ அது நீங்கள் ராத்திரி சரியாக ஒரு 12 மணி இருக்கும். அப்போ என் கனவுல வந்தீங்க. கனவுல வந்து கனவுல வந்து எனக்கு முத்தம் முத்தம் கொடுக்க வந்தீங்க. நான் கண்ணு திறந்து பார்த்தேன், காணும் உங்களை. பார்த்தா நீங்கள் ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. பாத்தியா, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ். ஆ ஆமாம். எப்படி சொல்கிறது, அது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம லவ்வை ரெப்ரஸ் பண்ணிடணும். அந்த பர்சன் கிட்ட மட்டும் லவ்வை சொல்லலைன்னு வையேன், ஆ சொல்லலைன்னா அதோட செகண்ட் ஸ்டேஜ் போயிடும். செகண்ட் ஸ்டேஜா? செகண்ட் ஸ்டேஜில் என்ன நடக்கும்? செகண்ட் ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். ஆனால் நான் அங்கே தான் இருக்கிற மாதிரி உனக்கு இமேஜினேஷன் வரும். ஆ ஆ இப்போது உனக்கு இன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஸ்டேஜ். நேற்றுக்கு தானே, அதாவது 12 மணிக்கு தானே ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்குள்ளாடி செகண்ட் ஸ்டேஜ் போயிடுமா? லவ்வோட சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்பீடாக இருக்குமா? இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும்ல? இல்லை. இல்லையா? ஆமாம். சரி. அப்புறம் அப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் தேர்ட் ஸ்டேஜில் லவ் பண்ணவங்களை நினச்சி பித்து பிடிச்சி போயிடும். ஆ பித்து பிடிச்சி போயிடுமா? ஆமாம். பித்து பிடிச்சி போய் அதுக்கப்புறம் தலையை சொரிஞ்சிட்டு வீட்டை அந்த பர்சனை நினைச்சிட்டே சுற்றி வருவாங்க. இதெல்லாம் தேர்ட் ஸ்டேஜ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் செகண்ட் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் பார்த்து சுதானமாக இருந்துக்கணும். அப்படியா? ஆ, அப்படிதான். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த ஊரை சுற்றி பார்க்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ரெடி ஆகிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுது. நீங்கள் அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் மாமா பையன் உங்களை பார்த்துட்டு, ஏய் என்னடி லூஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் மாமா, உனக்கு இந்த லவ்வோட சிம்டம்ஸ் பற்றியெல்லாம் தெரியுமா? லவ்வு சிம்டம்ஸா? அதாவது இந்த காதலிக்கிறவங்களுக்கு சில பேர்லாம் பண்ணிட்டு திரிவாங்கல்ல. ஆமாம். ஆ, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரியுமா? அட போயா, அதெல்லாம் முத்தி போச்சுன்னா பித்து பிடிச்ச கணக்கில் எல்லாம் ஊர் ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமே, அந்த கணக்கு தான். என்ன இவனும் இப்படி சொல்கிறான்? என்னத்தா இப்படி யோசிக்கிற? இல்லை மாமா, நீ கிளம்பு. நான் நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், நீ போ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. உங்களோட டியூஷன் பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏய், நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா. இங்கே ஏன் எந்திரிச்சு வா, நான் உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன். இந்தாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தரான். நீ புக் எடுத்து புரட்டிட்டு பார்த்தா ஜிமின் நின்று ஹாய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அப்படியே ஐஎல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன ஊருக்கு தானே போகிறதா சொல்லியிருந்தா, இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினை காணும். ஐயோ, அவன் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருச்சான். வந்த உடனே சொல்லணும் இது அவங்ககிட்ட. என்னென்னமோ நடக்குது. உனக்கு காய்ச்சல் வந்துச்சு வயன். அக்கா என்ன ஆச்சு? இல்லை, நீ உட்காந்து படி, நான் மாமாவை அனுப்புகிறேன். மாமாவா? அதான்டா, அவரை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து, என் மாமா. சொல்லுதான் என்ன? மேலே போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் கவனிச்சிட்டு நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போறீங்க. பார்த்தா கரெக்டாக ஜிமின் அப்போ தான் பைக்கில் வந்து இறங்குது. மாமா. சொல்லுடி, என்ன? இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னாலும் சொல்லு. இல்லை, இது கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது. சரி, பேசலாம். நான் ஃபஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் என்னென்னாலும் பேசலாம். மாமா மாமா மாமா, அது வரைக்கும் பொறுமையெல்லாம் இல்லை, இப்போவே சொல்லணும். என்ன என்ன சொல்லணும்? அவ்வளோ அவசரம் என்ன? இல்லை 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 இல்லை, நான் இப்போவே சொல்லணும், இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். லவ் சிம்டம் 3 ஆ?
யோ எதுவும் இல்லை போனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுன்னு நீங்கள் போயிட்டுருக்கீங்க உங்கள் வாட்டில். ஜிமின் வந்துட்டு சொல்ல வேணாமாடி. சொல்லணும். அப்போ போயிட்டு வரேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் அங்கே உட்காந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஜிமினை திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் லிட்லி உங்களை பார்த்து அப்படியே டியூஷன் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே ஜிமின் உட்காந்துட்ருக்கு. ஸோ நீங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு நீ சொன்னல லவ் சிம்டம் 2 அது எனக்கு நடந்துச்சு. எப்போ? அதான் நான் உன்னை கீழே பார்த்ததுக்கப்புறம் தான் ஊருக்கு வந்து உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நீ அதுக்கப்புறம் தானே உள்ளே வந்த. ஆனால் உன்னை பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஏதோ ஒன்று. இது வந்து உனக்கு நீ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளே ஆயிரும். அதுக்குள்ளாடி உன்னோட அப்பா கிட்ட நம்ம லவ்வை ஓப்பன் பண்ணிடு. நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே, அதான் இப்போ பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்க. இங்கே பாரு, நீ எதுக்கு ஊருக்கு வந்த? அந்த மாதிரி ஒரு நட்டுக்கட்டையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு. அப்போது நீ ஊர் சுற்றி பார்க்க சிட்டி வெறுத்து போய் வரல, உண்மையிலே வரல. இந்த மாதிரி ஒரு ஃபிகரை கல்யாணம் பண்ணிட்டு போக தான் வந்தேன். இங்கே பாருங்க, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் நல்லா படித்தவர், நீங்கள்லாம் சொடக்கு போட்டாலே நிறைய பொண்ணுங்க காலடியில் வந்து கிடப்பாளுங்க. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு தானே கஷ்டம். பாவம் இல்லை நீங்கள். அது மட்டும் இல்லை, அப்பா கிட்ட சொன்னால் அப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறது தானே நல்லது. ப்ளீஸ் என்னை எப்படியாவது இதிலேருந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயும் போயிடுங்க ப்ளீஸ். இதெல்லாம் செட் ஆகாது. ஐயே அழுவாத சொல்லும். நம்ம மேரேஜ் பண்ணிட்டோன்னு வையா, இதில் எதுவுமே இருக்காது, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏய் இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசுன்னு நினச்சியா? நான் எவ்வளோ பெரிய டெரர் பீஸுன்னு உனக்கு தெரியாது. அந்த லவ் பண்ண பொண்ணோட லாஸ்ட் சிம்டம் என்ன தெரியுமா? என்ன? இப்படியும் உன்னை பார்த்து உன்னோட கழுத்தை கடிச்சு, அப்படியே கடிச்சு உன்னை மொத்தமா சொல்லுடி, மொத்தமா போமாமா. சரி, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நாளைக்கு என் அப்பா கிட்ட பேசு. என்ன நாளைக்கு என் அப்பா கிட்ட பேசு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தான். ஏண்டி அப்பா கேட்கும்போது நோ சொல்லிட்டேன்னா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ போய் பேசு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சா தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சரி அப்போ ஒரு கிஸ் கொடுத்துருப்போம். அதான் வாங்கிட்டியே, எங்க கனவுல? அது கனவுல, இது ரியாலிட்டி. குடு போகணும். இல்லை, எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல? ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கணும்ல? ஆமாம், அப்போ கிஸ் கொடு, அப்போ தானே நடக்கும். சரி கண்ணை மூடு. எதுக்கு கண்ணை மூடு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார. என்ன இன்னொரு ஐஸ்லேயும் கிஸ் பண்ணலான்னு பார்த்தேன், போ அவ்வளோதான். என்னடி லிப்ஸில் கிஸ் கேட்டேன் நான். எனக்கு லிப்ஸில் கிஸ் பண்ண தெரியாதே, நான் சொல்லித்தரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அவங்களோட அப்பர் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி எடுத்து பயங்கரமாக 2 பேருக்கும் கிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பியும் உங்களோட அம்மா கூப்பிடுறாங்க. ஏன் இதோ வந்துட்டேம்மா, போதும் நான் போகிறேன், போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கும் ஆகுது. அப்போ உங்கள் அப்பா அப்படியே ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்க. ஜிமின் போயிட்டு, அங்கிள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும். சரிப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அதில் சொல்லிட்டு உட்கார, நீங்கள் ஒரு பில்லரை அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அது வந்து அங்கிள் நான் இங்கே வந்து என்னமோ கொஞ்ச நாள் தான் ஆகுது. தெரியும்ப்பா, கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஏன் வீட்டுக்கு கீதி திரும்பி போறியா? இல்லை அங்கிள், இந்த கொஞ்ச நாளில் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கே வந்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க? என் பொண்ணை ஒரு நல்ல பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா? அங்கிள் நான் அதுக்குன்னு கெட்ட பையன் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? அப்படி இல்லை தம்பி,
ஊர்லேயே இருக்கிற மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சிருக்கிற மாதிரி ஒரு பையனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கிள். அப்படி ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா உங்கள் பொண்ணுக்கு எந்த வயசானாலும் கல்யாணம் நடக்காது. என்னடா பேசிகிட்டு இருக்க? ப்ளீஸ் அங்கிள், ஜஸ்ட் கோவப்படாமல் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இந்த வீடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க வீடு. இனிமேல் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இங்கே அந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டா எப்படியும் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு இந்த வீராப்பெல்லாம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனோட பேருக்கு மொத்தமாக எழுதி வாங்கிட்டு இந்த வீடை இடித்து எப்படியும் வேற ஒரு வீடு கட்ட தான் போகிறான். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹவுஸ், நீங்கள், உங்களோட வீட்டு ஆளுங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டிலேயே இருக்கலாம். உங்களுக்கு தோன்றப்ப இந்த வீட்டை உங்கள் பொண்ணோட பேருக்கே நீங்கள் எழுதி வச்சுருங்க. உங்களோட வீட்டில் மேரேஜ் நடக்கணுன்னாலும் எனக்கு அதில் எந்த சஜஷனும் கிடையாது. என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. எனக்கு ஒரு தம்பி, அம்மா, அப்பா, அவ்வளோதான். பெருசாக ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன். அதனால் உங்கள் பொண்ணை எந்த குறையும் இல்லாமல் வச்சு பார்த்துப்பேன். ஆனால் தம்பி, நீ பெரிய இடத்து பையன். அது மட்டும் இல்லை, நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து வெளிநாட்டில் இருக்கிறவன். என் பொண்ணு எப்படிப்பா? உங்கள் பொண்ணு கம்மியாக படிச்சிருந்தாலும் நல்லா லவ்லியான பொண்ணு அங்கிள். எப்படி பார்த்தாலும் எல்லாரையுமே லவ் அண்ட் கேர் அந்த மாதிரி பட்ட ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அவளுக்கு உங்களோட சஜெக்ஷன், உங்களோட விருப்பம் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஓகே சொன்னால் எங்களோட மேரேஜ் நடக்கும். இல்லைன்னா நான் திருப்பியும் எஸ்கேக்கு திரும்பி போயிடுவேன். இல்லைப்பா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ நல்ல கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லு, ஜாம்னு நடத்திடலாம். ஐ ரியலி லைக் யூ அங்கிள். இன்னும் ஒரு 1 வீக்கில் நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் அவளை சவுத் கொரியா கூட்டிகிட்டு போயிடுறேன். பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களோட மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 டேஸ் கழித்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது. உங்கள் 2 பேரையும் ரிங்கையும் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஸோ அப்படியே நைட் போய் படுத்துட்டு ஜிமினை பற்றியே ஃபுல்லாக தாட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, இன்னையிலேருந்து உன் கூட தான் படுக்க போகிறேன். என்னம்மா சொல்கிற? ஆமாடி, கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து கல்யாணம் வரைக்கும் பொண்ணுங்களை எங்கேயோ தனியாக விடக்கூடாது. மாமா, ஏம்மா? நீ மூடிட்டு வந்து படு மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சலிப்பாக போய் படுக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு மிட் நைட் 2 o'clock இருக்கும். அப்போது உங்களோட ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. சடனாக இங்கே நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அப்படியே போய் ஸ்பீடாக போய் மெதுவாக ஓப்பன் பண்ணி குடுகுடுன்னு நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க. அப்படியே போயிட்டு பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, ஜிமின் தான். என்ன ஜிமின், என்ன ஆச்சுடி திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? சாரி ஜிமின், அம்மா உள்ளே வந்துட்டாங்க. சரி, ஒரு கிஸ் கொடு. கொழுப்பு தானே, இன்னும் 3 நாள் கல்யாணத்தை வச்சுட்டு கிஸ் கூட அது பண்ணி இது பண்ணுன்னு கொடுத்துட்டு போடி. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்கும்போது உங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணிவிட்டு இப்போ கொடுக்க போறியா இல்லையா? தரமாட்டேன், அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. உங்கள் கேஸ் இப்படியே பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கும்போது உங்கள் மாமா இருந்துட்டு, அது யாருடா மேலே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருங்க கீழே இருந்து. நீங்கள் அப்போது சின்ன மாமா, சரி சரி போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி, சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரீங்களா? பக்கத்து ரூமில் இருந்துட்டு போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரிடி போகிறேன், நாளைக்கு காலைல வந்து பார்க்குறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கிளம்பிடுது. ஸோ அப்படியே 3 நாள் கழித்து உங்களுக்கு மேரேஜும் நல்லா முடியுது. அப்படியே நீங்கள் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு பில்லர் பக்கத்தில் போய் நின்று ஜிமினை உட்காந்து சைட் அடிச்சுட்டே இருக்க. எங்கள் ஜிமினை உட்கார வச்சு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருக்காங்க ஜிமின்கிட்ட. ஜிமினுக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது. அப்படியே உங்களை நின்று திங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நீங்களும் செம்மையாக ஜிமினை டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, சரி போதும்பா, எல்லாரும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜிமினோட அம்மா அப்பா இருந்துட்டு, சரி ஜிமின், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. என்னம்மா, நைட் ஃப்ளைட் புக் பண்ணிங்களா? ஆமாடா, உங்ககிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு தான் போகிற நேரம் சொல்கிறோம். சரி நாங்கள் போகிறோம், ஒரு 2 டேஸ் கழித்து வந்து சேரு, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, அப்படியே ஜிமினோட அப்பா ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, என்னடா கல்யாணம்லாம் பண்ணிட்ட, அப்புறம் என்ன, எல்லாரும் பண்ணது தான். நல்லா என்ஜாய் பண்ணு. நீ என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகவே உன் அம்மா எங்களை எல்லாத்தையும் சவுத் கொரியா கூட்டிகிட்டு போகுது. ரியலி? ஆமாடா. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணு. அப்போ உனக்காக அங்கே ஒரு நல்ல வீடு பார்த்து வச்சுருக்கேன். அப்போ உண்மையாவா? ஆமாடா, அங்கே ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் உட்காந்து நல்லா மேக் பண்ணுங்க, சரியா? சரிப்பா. அப்புறம் சரிடா,
அப்புறம் 2 டேஸ் கழிச்சு வந்து பார்க்குறேன் என்னோட ஸ்வீட்டான அப்பாவை. சரிடி தங்கம், டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே விட, அப்படியே ஜிமினோட தம்பியோட ஷோல்டரில் ஜிமின் அப்படியே ஹேண்ட்ஸ் போட்டுட்டு, டேய் என்னடா ஏதாவது பொண்ணை லவ் பண்ணுறியா? ஆமாண்ணா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, மேரேஜ் அப்போ தெரிலண்ணா, வா வா ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எதுக்கு இந்தியா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சுன்னு மெசேஜில் கலந்து கத்திக்கிட்டு இருக்கா. போகிறேன், போயிட்டு அப்புறமா சொல்கிறேன் எப்போ மேரேஜ்னு. சரி சரி, ஸ்வீட் அண்ணன், ஸ்வீட் பொண்டாடி, ஸ்வீட் ஃபேமிலி, சரி அங்கிள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனோட தம்பி அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா இருந்துட்டு, சரி எல்லோரும் வாங்க, எங்கே தான் போகிற? என்னங்க பக்கத்தில் இருக்கிற காலி பங்களா இருக்குல்ல, அங்கே போய் நம்ம தங்கிக்கலாம். என்னடிம்மா சொல்கிற? ஆமாங்க, கல்யாணம் ஆன சின்ன சிறுசுங்க இருக்கிற வீட்டில் நம்ம எதுக்கு, வாங்க போகலாம் வாங்க போகலாம் எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிமின் பக்கத்தில் போய் உட்காருங்க. ஜிமின் வந்துட்டு, என்னடி என்ன மட சாம்பிராணி, என் அம்மா எதுக்கு தெரியுமா பக்கத்தில் இருக்க பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போச்சு எல்லாத்தையும்? எதுக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்காக, யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஓ அப்படியா, எந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது அடி பொண்டாட்டி. தெரியாது, இம்ப்ரெஷனுக்கு எதுவுமே தெரியாது. அது நீ நினைக்கிறது. அப்போது என் நினைப்பு தப்புன்னு சொல்கிறேன். கரெக்டு தான், உன் நினைப்பு தப்பு தான். அதெல்லாம் கூடாது. கூடாதா? நாடி அப்படியே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். அப்படியே அவங்கள பெட்டில் மெதுவாக படுக்க வைக்க, ஜிமின் என்ன அதுக்குள்ளாடி அவசரம்? என்னடி அவசரம் பூ மண்ணுன்ட்டு? எத்தனை நாளாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்னடி இது உடம்பு. ஏதோ ஒன்று இப்போ நான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். ஆமாம் சரி, ஃபஸ்ட்லேருந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷார்ட் அப்படியே கழட்டி மெதுவாக போட்டுட்டு, அப்படியே பேண்டையும் கழட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு அவங்க மேலே அப்படியே லைட் ஆகுறான். அப்போ கட்டில் பயங்கரமாக ஆடுது. என்னடி ஏதோ பழங்காலத்து கட்டிலாக இருக்கும் போல். ஐயோ ஜிமினா, இது என்னோட பாட்டனோட முப்பாட்டன் பண்ணதா? ஆமாம் ஜிமினா, அவங்க எல்லாம் பண்ணது ரொம்ப பழைய கட்டில். என்னடி உன் அப்பங்காரங்கிட்ட புது கட்டிலெல்லாம் வாங்கி போட சொல்லலையா? நான் இருக்கிற வரைக்கும் அதுவே உடஞ்சி போயிடும், இதெல்லாம் ஏமாத்துறோண்டி. ஐயோ ஜிமினா, இதெல்லாம் உடைச்சிடாதீங்க, இதெல்லாம் அப்போ பொக்கிஷம் மாதிரி வச்சு பார்த்துக்கிறாரு. இனிமேல் நம்ம ஜென்ரேஷனுக்கும் இதெல்லாம், நம்ம ஜென்ரேஷன் அது மண்ணாது. நானே இப்படி ஃபயராக இருக்கேன், அப்போ என் பசங்கள்லாம் எப்படி இருப்பானுங்க? ஜிமினா ஜிமினா என்ன இருந்தாலும் கட்டில் கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்க. ஜிமினா அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஐ லவ் யூ டி. என்ன இப்படி இருக்க? உன் மேலேருந்து வர ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு பாரு. ஜிமின் ஜிமின் என்ன கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அது அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஸ்பீடாக அவங்களோட இன்னர் வியர்ஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு ஸ்பீடாக இன்செர்ட் பண்ணுறான். என்னடி ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க போல். ஜிமினா என்ன நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஃபஸ்ட் டைமா? இதுக்கு தாண்டி வில்லேஜ் நாட்டுக்கட்டையை போய் பிடிக்கணும்னு சொல்கிறது. ஜிமினா ரொம்ப வலிக்குது ஜிமினா. இரு கொஞ்ச நேரத்தில் இது ப்ரெஷராக மாறிடும், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட செஸ்ட்டை மெதுவாக பிடிச்சி ரப் பண்ணிட்டு உங்களை அப்படியே சூப்பராக அவங்கள அப்படியே ப்ளஷர் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு, ஜிமினா ஐ ரியலி லவ் யூ. ஜிமினா ஆல்ரெடி மாமா சொல்ல, மாமா ஐ லவ் யூ சொல்ல. மாமா ஐ லவ் யூ, இட்ஸ் பெயினிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. ஜிமின் மாற்றி வேறு பொசிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்குது. உங்களால் சுத்தமாக முடியல. இப்படியே ஒரு 4 o'clock வரைக்குமே கண்டினியூ ஆகுது. அப்படியே ஜிமின் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் மேலே படுக்க, அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் உடஞ்ச கட்டில் தான் படுத்து மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினா கட்டில் உடஞ்சிருச்சு. தெரியுது, ஹேரை காஸ் பண்ணி விடுறி, ரொம்ப டயர்டாக இருக்கு. சரி ஜிமினா, ரொம்ப டயர்டாக இருக்கா? ஆமாண்டி பொண்டாட்டி, என்னமோ ரொம்ப டயர்டாக இருக்குடி.
அப்பா இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே இல்லை தெரியுமா? அப்போ இத்தனை பொண்ணுக்கு கூட நீ பண்ணியிருக்க? அதெல்லாம் இருக்குடி, ஒரு லிஸ்ட்டே இருக்கு. அவளுங்கெல்லாம் எனக்கு சக்காலத்துக்களை வந்தாளுங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. அதுக்கெல்லாம் நீ வந்து நீ ஒரு கோயிலில் போய் தேங்காய் தான் உடைக்கணும். ஏன் ஏன் அப்படி? அதெல்லாம் ஸ்லெட்டுங்கடி. ஸ்லெட்டா? ஆமாம், அது அடிக்கடி தோணும். அப்போ எவ்வளையாவது கூப்பிட்டு வச்சு பண்ணுவேன். அதெல்லாம் ஸ்லெட்டு தான். வரமாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை கிஸ் பண்ணி படுக்க காய்ச்சி பிடிச்ச புருஷனாக இருக்க ஜிமினா நீ. ஐயோ என் செல்லா பொண்டாட்டி. ஐயோ அப்படியெல்லாம் இல்லடி, நான் நல்லவன். நீ நல்லா வந்தா பார்த்தாலே தெரியுது. காஜி காஜி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. நான் இருந்தாலும் உன் மாமன்டி, நான் புருஷன்டி. அதுக்காக தான் ஒன்று இது வரைக்கும் உயிரோட விட்டுருக்கேன். இல்லைன்னா தொடப்பக்கட்டாலே அடிச்சிருப்பேன். அப்போதான் புருஷன் ஆகிட்டோம். அப்படியே படுக்க விடுறி, ரொம்ப டயர்டாக இருக்கு. டே மாமா சொல்லுடே, ஐ லவ் யூ டூ. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் டூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.